அமுதக்கடல் உனக்குத்தான், ஆறாமழை உனக்குத்தான், நீங்கா நிழல் உனக்குத்தான், நீ கண்மணி எனக்குத்தானே. பொருந்திப்போ நீ தோளோடு, மடியில் ஊஞ்சல்லாடு, என் பார்வை உன்னோடு, ஓம் பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதாரா அடியாலோலா, நான் தாங்க மாறோடு வா மிருது தேரே சந்திக்கா மலர் உனக்குத்தான், கண்டிக்கா மொழி உனக்குத்தான், சிந்திக்கா நொடி உனக்குத்தான், சிரிக்கும் நதி உனக்குத்தானே. வழியும் எச்சில் வாயோரோ எனது காயம் மாறும், என் தங்கம் முன்னாடி என் கால கண்ணாடி, உன் ஆசை என்னாடி நான் நடத்தி வைப்பேன். வாழ்ந்தாலும் தரை வீழ்ந்தாலும் உன் கால்கள் என் நெஞ்சில் வாழ விட்டேனே. பத்து விரல் கோலம் போட பூமி மேல முளைச்ச சித்திரமே, அசைவ பார்த்து பார்த்து ஆயுள் கூடும் எனக்கு. புன்னகையில் காலம் போக தோகையாக சிரிச்ச பெட்டகமே, யாருக்கு இங்கு யாரு காவல் மாறி போச்சு கணக்கு. என் கூட பேசுற தோதோவா உனக்கு நேரில் காட்டுமா, சின்னுக்கு பிடிச்ச எல்லா இனிப்பும் சாப்பிட தரணுமா. அந்த அருவிப்போல் அன்ப தருவாள், சின்ன அருவிப்பும் இன்று சுடுவாள். நீயும் தும்மிடி தும்மிடி ஆயுசு நூறாக, என் உயிர் உன்னோட பத்திர சொத்தாக. என் பார்வை உன்னோடு, உன் பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதாரா அடியாலோலா, நான் தாங்க மாறோடு வா மிருது தாயே தாயே மகளனவள்தாய், தந்தை சிந்தை நலமுறவள்தாய், நீயே லோகம் என்று ஆனாய் பெண்ணே, என்னை வாழும் தெய்வம் நீதான் கண்ணே. பெற்றது நானா இல்லை உன் மகனே நானம்மா. தாயே தாயே மகளனவள்தாய், தந்தை சிந்தை நலமுறவள்தாய். சொல்லு. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும், கொஞ்சம் பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்கா? ஒரு நாள் இருக்குடா, நிரந்தரமாக வீட்லேயே இருந்து எனக்கும் வேலை மிச்சம். என்னாச்சு? லீவ் கொடுத்துட்டேன். திருச்செல்வியே என் தேசம் நீயடி, திசை காட்டிடும் சுட்டும் வரலும் நீயடி, வைதாலும் இசை நீயடி, அடித்தாலும் மலரின் கொடி, மகள் யாரும் இல்லாமல் வாழும் தந்தைக்கு உறவுகள் எல்லாம் மௌனமே. தாயே தாயே மகளனவள்தாய், தந்தை சிந்தை நலமுறவள்தாய்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நம் திரு அவைக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் அருளும் நிறைந்த ஒரு சிறப்பான நாள். இந்நாளில் கல்வாரி பணியை தலைமை ஏற்று வழிநடத்த வந்திருக்கும் அருட்தந்தையர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். மேலும் இவ்விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் பெற்றோர், ஞான பெற்றோர், உற்றார் உறவினர்கள், அருள் சகோதரர்கள் அனைவரையும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த இதயத்தோடு வரவேற்கிறேன். இன்று என் அன்பு தங்கை டெனிஷா இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த அன்பின் உயர்ந்த பரிசான நற்கருணை திருவிருந்தை முதல் முறையாக பெற்றுக்கொள்ளப் போகிறார். இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. இது அவருடைய ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம். ஏனெனில் நற்கருணை என்பது வெறும் அப்பமும் திராட்சை ரசமும் அல்ல. அது உண்மையிலேயே இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் ஆகும். மேலும் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்ற இறைவார்த்தையின் மூலம் நற்கருணையின் ஆழ்ந்த அர்த்தத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் இயேசு வெளிப்படுத்துகிறார். ஆகையால் இந்த திருவிருந்து நமக்கு இயேசுவோடு ஒன்றி போகும் அருளான சந்திப்பாகும். எம் அன்பு தந்தை டெனிஷா இன்று முதல் இயேசுவை தன் இதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவரோடு நெருங்கிய உறவை வளர்த்துக் கொள்ள அழைக்கப்படுகிறார். என்னில் நிலைத்திருங்கள் என்ற இறைவார்த்தையின்படி அவள் இயேசுவோடு இணைந்து வாழ்வு வாழ நாம் வேண்டுவோம். மேலும் நீங்கள் உலகின் ஒளி என்ற வார்த்தையின்படி கிறிஸ்துவின் வழியாக உலகில் ஒளிர்ந்து அன்பும் நற்குணமும் நிறைந்த சாட்சியாக வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம். இந்த நற்கருணை திருவிருந்து அவளுடைய வாழ்க்கையின் தூய்மையையும் அன்பும் பிற அன்பு சேவையும் வளர்க்கும் அருளின் ஊற்றாக இருக்கட்டும். தூய ஆவியார் அவளுக்கு ஞானமும் வல்லமையும் அளித்து கிறிஸ்துவின் உண்மையான சீடராக வளர செய்யட்டும். தூய ஆவியார் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் வல்லமை அடைவீர்கள் என்ற திருத்துதர் பணி இறைவாக்கு அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இறை அருளை நினைவு கூறும் இந்நேரத்தில் நாம் எல்லோரும் மனமார்ந்த அர்ப்பண உணர்வோடு இந்த திருப்பணியில் பங்கேற்று நற்கருணை இயேசுவின் அன்பை அனுபவிப்போம். அவரின் அருளில் வளர்ந்து அன்பின் சாட்சிகளாக வாழ்வோம். இறையாசி பெறுவோம். உங்களுடைய பாதுகாப்பு, என்னுடைய பாதுகாப்பு, சின்னத்துடைய பரிந்துரையில் இந்த குழந்தைக்கு நிறைவாயிருக்கும்படியாக நாம் திருப்பலியிலே சகோதர சகோதரிகளே, தூய் மறைநிலை கொண்டாடுவோம். தகுதியின் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இயலாமல் இறைவனிடமும் இயலாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை வாழ்க்கை அழைத்து செல்வாங்க.
இந்த இடத்தில் மீன்களை நிறைவேற்றினீரே. இவ்வாறு கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் அருளையாளர்களின் வழியாக நம்பிக்கையுடன் அறிக்கையிடும் நாங்கள் உமது மீட்பு தொடர்ந்து வளர்ச்சி வருவதை கண்டுணர் மரத்தை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 திருவசனங்கள் 23 26 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடம் நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் ஏற்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் இருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அழைக்கிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. My
உணவை எவராவது உண்டவர் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வசனங்கள் 41 தொடங்கி 51 முடிய. அக்காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர் தெழ செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத் தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வதரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வதரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. நமக்கு சின்ன வயசுலேருந்து இது வரையிலும் நிறைய கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. அதிகமாக கிஃப்ட் கொடுத்தது அம்மா தான், அப்பா, அம்மாவா, அம்மா, அப்பா, 2 பேருமே. ரைட். அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சிருப்பியா? எல்லாமே ஞாபகத்தில் இருக்கா? அவங்க கொடுத்ததில் மிகச்சிறந்த கிஃப்ட் இதுதான், ஒரு பரிசு பொருள் அப்படின்னு நீங்கள் எதை சொல்கிறது? ரொம்ப யோசிக்க வேண்டாம். டக்குன்னு நடந்து சொல்லலாம். என்ன கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, பெஸ்ட் கிஃப்ட் அப்படின்னா அவங்களா? நான் தானே கேட்குறேன் அப்படின்னு பார்க்குறேன். என்ன கிஃப்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறேன்? சத்தம் கேட்கலாம். சத்தம் சொல்லு. ஸ்கூலுக்கா? ஸ்கூலுக்கு பேருங்கெல்லாம் வாங்கி தருவாங்க. அதுவா? அதை பெஸ்ட் கிஃப்டா? ஸ்கூலுக்கு பேருங்கெல்லாம் வாங்கி தருவாங்க. ஓகே. இப்போ எந்த கிளாஸ் வச்சுருக்காரு? 7th. போகிறது 7th. 1ஆம் கிளாஸில் புக்ஸ் வாங்கி கொடுத்தாங்களா? பென்சில் வாங்கி கொடுத்தாங்களா? ரப்பர் வாங்கி கொடுத்தாங்களா? அது எங்கே இருக்கு? கிஃப்டை பத்திரமா வச்சுக்கணும்ல, காணாம வச்சு. ஆனால் பெஸ்ட் கிஃப்ட் அவங்க கொடுத்தான். ரைட்டா? இந்த புத்தம் ஒருத்தர் இருந்தார். அவர் நல்லா போதிக்கக்கூடிய ஒரு நபராக வாழ்ந்தார். அவருடைய போதனைகள் இன்று வரை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவங்க சீடர்கள் எல்லாம் ஒன்றா போய்கிட்டு புத்தா, நீங்கள்
அவர்கிட்ட வச்சு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் இறங்குறாரு. யார் இறந்து போயிடா? புத்தா. இந்த ரோசா கையில் எடுத்த சீடன் அவருடைய சிஷ்யர் ரோஜா பூ பார்க்குறாங்க. மூந்து பார்க்குறாங்க. நல்ல வாசம் அடிக்குது. எத்தனை நாள் இதுக்கு உயிர் இருக்கும்? அடுத்த நாள், இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த ரோசா பூ இப்படியே இருக்குமா? திங்கக்கிழமை இது என்ன ஆகும்? செவ்வாய்க்கிழமை இது என்ன ஆகும்? அடுத்த வாரம் இதே நேரம் சனிக்கிழமை இந்த ரோசா பூ என்னதான் மாறி இருக்கும்? இருக்கா? இதுதான் அவர் கொடுத்த கிஃப்ட். ஜீசஸ் சீடர்கள் இல்லையா? 12 திருத்தூதர்கள் ஜீசஸ் இதே மாதிரி கேட்கிறாங்க. இயேசுவே, நீங்க தந்த உணவுன்னு சொல்றீங்களே, அது எப்பேற்பட்டது கேட்கலாம். அவர் சொல்றாரு, பழைய ஏற்பாட்டில் தான் கொடுக்குறார். பழைய ஏற்பாட்டில் கடவுள் எல்லாருக்கும் உணவு கொடுத்தார். அந்த உணவு பேர் என்ன? மன்னா. மன்னா அதை வாங்கி எல்லாரும் உண்டா. இப்போ உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இன்னைக்கு மத்தியானம் என்ன சாப்பாடு? எல்லாரும் என்ன வெயிட்டிங்? சரியா? என்ன கொடுப்பாங்க? பிரியாணி. மட்டனா, சிக்கனா, முட்டையா, சைவ பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணியா, முட்டை பிரியாணி, மட்டன் பிரியாணி. இந்த மட்டன் பிரியாணி எடுத்துக்குவோம். இந்த மன்னாவை சாப்பிட்டவர்கள் இறந்து போயிட்டாங்க. இந்த மட்டன் பிரியாணி சாப்பிட்டவங்க உயிரோடு இருப்பாங்களா? இறந்து போயிடுவாங்க. சொல்றாங்க, உயிரோடு இருப்பாங்க, இறந்து போயிடுவாங்க. இன்னைக்கு அந்த மட்டன் பிரியாணி சாப்பிடுவோம். ஒரு நாள் கழிச்சு அவங்க இறந்துடுவாங்க. அந்த ஜீசஸ் தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. என்ன கிஃப்ட் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நீ சாப்பிடலாம். எல்லாமே நல்லா ருசியா இவ்வளவு சுவையான உணவு நீ சாப்பிடலாம். ஆனால் எல்லா உணவுமே உனக்கு தேவையான உடல் சக்தியை கொடுக்கும். ஆனால் ஆன்மாவுக்கு அது ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஜீசஸ் கொடுத்த உணவு உடம்புக்கல்ல, மாறாக ஆன்மாவுக்கானது. அந்த உணவை சாப்பிட்டவங்களுக்கு மரணமே கிடையாது. என்ன கிடையாது? சாவே கிடையாது, மரணமே கிடையாது. அடிச்சு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அந்த உணவு உண்டவர்கள் என்றுமே வாழ்வார்கள் அப்படின்னு இயேசு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. என்றுமே வாழ்வார்கள்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு மரணம் இல்லை. ஏன் என்றுமே அவங்களால வாழ முடியல அப்படின்னா, அவங்க ஜீசஸ் கூட சேர்ந்துக்கிறாங்க, இயேசுடன் சேர்ந்துக்கிறாங்க. இயேசு தன்னுடைய இயல்பை இந்த நற்கருணையில் கொடுக்கிறார். அதனால இயேசு எவ்வாறு இரவாமல் உயிரோடு இருக்கிறாரோ அதே மாதிரி நாமும் அவரை உண்டால், அவருடைய நற்கருணை பெற்றுக்கொண்டால் நமக்கும் இறப்பு இல்லை, உயிரோடு எப்பொழுதுமே வாழும். இன்னைக்கு உனக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த ரோசா பூவை அந்த சீடர்களுக்கு கொடுத்த உடனே இந்த ரோசா பூ அடித்திருச்சு, மறந்து போயிடுச்சு. ஆனா ஜீசஸ் கொடுத்த கிஃப்ட் இன்று வரை அழியாமல் இருக்கிற ஆன்ம உணவு. அதான் நற்கருணை. நற்கருணைக்கு அழிவே இல்லை. சமீபத்தில் நான் ஒரு பயணம் மேற்கொண்ட பொழுது ஒரு ஆலயத்துக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. அங்கே போனப்ப அங்கே இருக்கிற ஒரு அருள் சகோதரி தான் அவங்கள உள்ள அழைச்சிட்டு போனவங்க சொன்னாங்க, ஃபாதர் அமைதியாக வாங்க, பேசாதீங்க, நம்பிக்கையோட வாங்க, ஒரு பக்தியோட வாங்க, ஜபத்தோட வாங்க. எவ்வளவு முன்னுரை சொல்லிட்டே வர்றாங்க. நான் ஏன் செய்ய எவ்வளவு சொல்றாங்க. எல்லா கோயிலுமா இருந்தாலும் இந்த கோயில் நம்ம போய் நற்கருணைக்கு ஆராதனை செய்யலாமே, அங்க இருக்கிற சுரூபத்துக்கு போகலாமே அப்படின்னு நினைச்சிட்டு போறேன். அந்த சகோதரி சொல்றாங்க, ஃபாதர் இங்கு இயேசுடைய அழியாத ரத்தம் இன்றும் பாதுகாக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே அசந்து போயிட்டு, இயேசுடைய உடல் இன்னும் அழியாமல் இந்த ஆலயத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. என்ன சார் சொல்றீங்க? அதை நாங்கள் பார்க்கலாமா? பார்க்கலாம் ஃபாதர், வாங்க கூட்டிட்டு போனாங்க. அப்படியே ரொம்ப பக்தியா ஆழ்ந்த நம்பிக்கையோட அப்படியே போனோம்னா ஒரு இடத்துல அழியாத நற்கருணை திருவுடலை பாதுகாப்பாக வச்சிருக்கோம். அது இயேசுடைய சதையாக மாறி அதை அழியாமல் விட்டுவதே. அது ஏன் அப்படி அழியாமல் இருக்கு அப்படின்னா, அது இயேசுடைய உடல், இயேசுடைய ரத்தம். இன்னைக்கு வரை பாதுகாக்கிறாங்க. இந்த புதுமை எப்ப பார்த்து நடந்துச்சு அப்படின்னா, 1400களில் நடந்த புதுமை இன்று வரை இருக்கிறது. அப்படி இந்த நற்கருணைக்கு அழிவில்லை, நற்கருணை உண்பவர்களுக்கும் அழிவில்லை. என்றுமே வாழக்கூடிய
நற்கருணை உணர்வு. அப்ப மிகச்சிறந்த கிஃப்ட். உங்க அப்பா அம்மா உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு இல்லை, அதுக்கு நாடி உண்டு. ஏன்? உனக்கு ரொம்ப பிடிச்ச உங்க தாய் தந்தை, உனக்கு ரொம்ப பிடிச்ச உங்களுடைய ஞானத்துவம், உனக்கு ரொம்ப பிடிச்ச உங்களுடைய உறவுகள், சொந்த உறவுகள் எல்லாம் கொஞ்ச நாள்ல காண போயிடுவாங்க. ஆனால் நீ இன்று வாங்குகிற நற்கருணையின் ஆண்டவர் உன்னோடு வாழ்நாள் முழுவதும் உயிரோடு இருந்தார். அது மட்டுமல்ல, உனக்கு உயிர்ப்பையும் கொடுப்பார். இவங்கெல்லாம் கொடுக்கிற உணவு, இவங்கெல்லாம் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் மிகச்சிறந்த கிஃப்டா இன்னைக்கு மட்டும் இருக்கும், நாளைக்கு மாறி போயிடும், மறந்துடுவாங்க. ஆனால் இயேசு என்ன செய்வார்னா உடம்புக்கு உயிர்ப்பை கொடுத்து அவருடைய இடத்துல கொண்டு போய் சேர்க்கிற வரை அவர் உன்னோடு தொடர்ந்து வருவார், உன்னுடன் இருப்பார், உனக்கு உயிர்ப்பு கொடுப்பார். அந்த உடம்பு பார்த்தியா, அவருடைய முகத்தை பார்த்தியா, அவருடைய அந்த புதுமைகள்லாம் எல்லாம் ஒன்றாவது வாசியா சொல்ல கேட்டீங்களா? அவருடைய உடம்பு இன்னைக்கும் அழியவில்லை. பெற்றோர்கள் இன்றும் இருக்கிறார், அவங்களுடைய சொந்த பதவிகளும் இருக்கிறாங்க, உயிரோட வாழ்ந்து கொண்ட அந்த வம்சம் அப்படியே இருப்பதை நாம் பார்க்கிறோம், கண்கூடா பார்க்கிறோம். இது யாருக்கு பெருமை அப்படின்னா இந்த நற்கருணையினால் பெற்றோருக்கு பெருமை, இந்த நற்கருணை கொண்ட காவல்சனுடைய உறவுகளுக்கு பெருமை. அதே மாதிரி நீர் நிலைந்தீங்கன்னா உங்க அப்பா அம்மா கூடிய ஞானத்துடைய சொந்த பதவிகளை எல்லாரையும் விட அதிகமாக யாரை பற்றிக் கொள்ள வேண்டும்? இயேசு. என்ன சொல்ற? ஆண்டவரே, இதுவரை நான் சின்ன குழந்தையாக இருந்தவரை உன்னை குறித்து அதிகமாக அறியவில்லை, உன்னை அதிகமாக நான் நேசிக்கவில்லை. இன்று முதல் நீ தருகிற முதல் நற்கருணை முதல் நான் உன்னோடு இணைந்திருப்பேன். இதுதான் நீ கொடுக்கிற ஃபர்ஸ்ட் வாக்குறுதி. வாக்குறுதி என்ன? கடைசி வரையிலும் இயேசுவை விட்டு விலகவே மாட்டேன். எந்த காரணத்தை என்னாலும் சரி, ஆண்டவரே உண்மை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன், பிரியவே மாட்டேன், உன்னை பற்றி கொள்வேன், நம்பிக்கையோடு இருப்பேன் அப்படின்னு ஜீசஸை பற்றி கொள்வேன். அப்படி அவரை பற்றி கொண்டால் இந்த உலகமே நம்ம எதிர்த்து வந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை ஒருபோதும் எதிர்க்கவே மாட்டார், உனக்காகவே இருப்பார். அப்படி ஜீசஸ் என்ன செய்வார் அப்படின்னா உன்னை பாவத்திலிருந்து விடுதலை தருவார். இந்த உலகமெல்லாம் பாவம் செய்யறது சொல்லிக் கொடுக்கும், விடுதலை தர சொல்லி தரார். ஆனா ஜீசஸ் சொல்லி தருவார், நீ எப்படி இந்த பாவத்திலிருந்து வெளியில வரலாம், நீ எப்படி நல்லவனா வாழலாம், நீ எப்படி இறை வார்த்தையின்படி வாழலாம் அப்படிங்கிறது ஜீசஸ் வந்து சொல்லிக் கொடுப்பார். இது முதல் விடுதலை, பாவ விடுதலை. இரண்டாவது, இயேசு வந்து நோயிலிருந்து விடுதலை கொடுப்பார். நோயே நாம் வாழலாம். உதாரணமா இன்னைக்கு சொல்லலாம், இந்த மட்டன் பிரியாணி எல்லாருமே சாப்பிடுவாங்களா? எல்லாருக்கும் பிடிக்குமா? எல்லாருக்கும் பிடிக்குமா? ஒரு சிலருக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும், ஒரு சிலருக்கு மட்டன், ஒரு சிலருக்கு சிக்கன், ஒரு சிலருக்கு வெறும் பிரியாணி, ஒரு சிலருக்கு பிரியாணி பிடிக்காது. ஆனா ஜீசஸ் கொடுக்கிற உணவு அப்படி இல்லை, யார் வேண்டுமானாலும் உணவு. உலகத்தில் வியாதி இருந்தவர்களும் உணலாம். சொல்ல போனா வியாதியில் இருந்தவர்கள் உண்கிற பொழுது நற்கருணை அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறது. மருந்து மாத்திரை தராத ஒரு சில புதுமையை இந்த நற்கருணை தரும். அதுதான் நோயிலிருந்து விடுதலை. இந்த நற்கருணை உனக்கு நோயிலிருந்து விடுதலை கொடுக்கும். அப்ப என்ன பண்ணணும்? ஜீசஸ் அப்படியே பற்றி பிடித்துக் கொள்ளணும். மூணாவது, இந்த நற்கருணை நமக்கு அழிவில்லாத உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் மகிமையிலே மாட்சிமையிலே நமக்கு கொடுக்கும். மரணமே கிடையாது, அடிச்சு சொல்லலாம் இல்லைங்களா? உலகத்துல எத்தனையோ சாமிகள்லாம் வந்துட்டு போயிட்டாங்க, அவங்க எல்லாம் அழிச்சுட்டாங்க, மறைஞ்சிட்டாங்க. ஆனால் ஜீசஸ் மட்டும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுல நற்கருணை பிரசன்னத்துல. அதனாலதான் இந்த நற்கருணை கொடுக்கிற இந்த வாக்கியம் என்பது மிகச்சிறந்த கொடை. அதனால ஜீசஸ் என்ன பண்ணணும்? இந்த ஆண்டவரை நான் உன்னை பற்றிக் கொள்வேன். ஒரு வாக்குறுதி எடுத்துக்கோம். இரண்டாவது, தீர்மானம் எடுக்கணும். தினம் ஒரு முறை, வாரம் ஒரு முறை, மாதம் ஒரு முறை, வருடம் ஒரு முறை. சொல்லு, தினம், வாரம், மாதம், வருடம். தினந்தோறும் ஜீசஸை நினைச்சுக்கிட்டே இருக்கும். யார் நினைக்கணும்? யார் நினைக்கணும்? உங்க அப்பா அம்மா நினைக்காதப்போ, உன் வாக்கு பாடம், வீட்டு பாடம், ஸ்கூல்ல சொல்லித்தர பாடம் நினைக்காதப்போ, ஞான பெற்றோர் என்னைக்காவது போயிடுவாங்க, அவங்கள நினைக்காதப்போ. அதே மாதிரி உங்களுடைய சொந்த மனங்கள் ஜீசஸை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். தினமும் அவரை நினைக்கும். எப்ப நினைக்கலாம்? காலையில் எழுந்து சொன்னேன், சிறுவி அடையாளம், இறைவார்த்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், கோயிலுக்கு வரோம், ஏதாவது ஒரு வகையில ஜீசஸை தினமும் நினைக்க வேண்டும். வாரம் ஒரு முறை நற்கருணையை தகுந்த தயாரிப்போடு உண்ண வேண்டும். என்ன இருக்கும்? பாவம் இல்லாமல் நற்கருணையை உண்ண வேண்டும். வாரத்துல ஒரு முறையாகும். இப்படித்தான் தினமும் ஆகும். எப்பெல்லாம் திருப்பலி நடக்கிறப்பெல்லாம் திவ்ய வாரம் ஒரு முறை, மாதம் ஒரு முறை நல்ல பாவ சங்கீதனம் செய்யணும். எத்தனை முறை? மாசத்துல ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீதனம் செய்யணும். வருடம் ஒரு முறை, வருடம் ஒரு முறை ஜீசஸுடைய இறை
வார்த்தையை உள்ளடக்கிய தியானத்தில் பங்கு பெற வேண்டும் இல்லைங்களா? சரியா? தியானம் 3 நாள் நடக்கும், 4 நாள் நடக்கும், 5 நாள் நடக்கும், குழந்தைகளுக்கு நடக்கும், இளைஞர்களுக்கு நடக்கும், பெற்றோர்களுக்கு நடக்கும், தனித்தனியா நடக்கும், பங்குல நடக்கும், ஏதாவது ஒரு இடத்துல தியானத்தில் போய் கலந்துக்கும். பிரியமான உறவுகளே, இன்னைக்கு நாமும் நம்முடைய நற்கருணை அனுபவத்தை புதுப்பித்துக் கொள்ளலாம். இந்த நற்கருணை ஆண்டவர் தான் திரு அவையின் மையம், நம்முடைய வாழ்வின் விசுவாசத்தின் நம்பிக்கையின் ஆணி வேர். இந்த நற்கருணை நமக்கு நம்பிக்கை நங்கூரமாக இருந்தால் எப்பேற்பட்ட நிலையிலும் நாம் கொஞ்சம் கூட அசைவராமல் தொடர்ந்து வாழ்விலை பயணிப்போம். வாழ்வு என்பது ஒரு போராட்டம், வாழ்வு என்பது ஒரு சவால், வாழ்வு என்பது ஒரு சூழல் நிறைந்த ஒரு சில கடினமான இருந்தாலும் எல்லாரும் செய்யக்கூடிய ஆற்றலை தருவர் நற்கருணை ஆண்டவர். நற்கருணையின் வாழ்வு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர் மூச்சு. நம்பிக்கையோடு தொடர்வோம். இறைவன் இயேசு இவர்களையும் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவை விடுவதற்காகவும் எங்களுடைய தேவைகளுக்காகவும் நம்பிக்கையோடு உங்களுடைய கருத்தை எங்களுடைய வேண்டுதலை ஒப்புக் கொடுக்கின்றோம். திருச்சபைக்காக மன்றாடுவோம். உலகெங்கும் சென்று படைப்பில்லாத நற்செய்தியை பறைசாற்றுங்கள். தந்தை மகன் தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று மொழிந்த இறைவா, உம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் இன்று எங்களோடு இணைந்து இந்த புனிதமான திருப்பலி
ஆண்டவரே, நமக்காக கேட்டருளும். பாதுகாப்பு நிறைவாய் ஒவ்வொரு நாளும் கிடைத்திட வேண்டும். யாருக்காகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் இந்த பரிவர்க்கத்தின் அருளடையாளம் எங்களுக்கு ஒற்றுமையின் அடையாளமாகவும் பிறரன்பின் பிணைப்பாகவும் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரானவரே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எங்களிடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுக்கு இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையும் மீன்படைக்கும் நிலைவை காலத்துக்கும் நிலைத்திருக்கச் செய்தார். நிறைவுகழ்ச்சியின் ஏற்புடையபடியாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையை உமக்கு ஒப்புக் கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நேரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றேன். அதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை வடிவெற்று ஒரே அன்பால் பிணைக்கப்படுகின்றது. ஆகவே முதல்வர்களின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை வருமாறு இத்துடன் வியப்புக்குரிய அருளையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். எனவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு அன்பாடுகின்றது. ஆனந்தர்களின் அடிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்த்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது. Oh
இவ்வியாமையை பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவரை கிறிஸ்துவின் உடலும் இரக்கமாக எங்களுக்குவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிலிருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அங்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரக்கத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாமரை பொருள். ஆண்டவரே, உலகிற்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரும். மேலும் உயிர்த்தெழுவதனுடன் உயிர்க்குழுமைகள் வருவதையும் இறந்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முழுவதவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருட மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
டெனிஷா முதல் திருவிருந்து விழா நடைபெற ஆலய அனுமதி வழங்கிய இவ்வாலயத்தின் பங்கு தந்தை ஜான் ஜேவியர் அவர்களுக்கு என் குடும்பத்தின் சார்பாக நன்றி. எங்கள் ஊரின் மண்ணின் மைந்தரும் எனது சகோதரருமான திருப்பணியை நிறைவேற்றிய அருட்தந்தை அருள்முத்து அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் மகளின் முதல் திருவிருந்து அருட்சாதன ஞானக்காரிகளுக்கு நல்ல பல ஆலோசனைகள் வழங்கி இன்றைய நாளில் திருப்பணியில் கலந்து கொண்டு சிறப்பான மலைகளை வழங்கி ஆசீர் வழங்கிய எங்கள் பாசமிகு பங்கு தந்தை அருட்தந்தை இக்னேசியஸ் திரவியம் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் சோமனூரின் மண்ணின் மைந்தராக இருந்தாலும் எங்கள் ஊரின் மண்ணின் மைந்தரும் ஆவார். கூப்பிட்ட குரலோடு ஓடோடி வந்து நான் அழைத்த உடனே அண்ணா வரேன், எப்போ எத்தனை மணிக்கு என்பதை மட்டும் அறிந்து கொண்டு சகோதர பாசத்துடன் இத்திருப்பணியில் கலந்து கொண்டு என் மகளுக்கு முதல் திருவிருந்து வழங்கிய அருட்தந்தை ராபர்ட் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இத்திருப்பணியை இசையோடு வழிநடத்திய தீனாவின் பாடல்குழுவினர் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருப்பணியில் கலந்து கொண்டு என் மகளுக்காக ஜெபித்த எங்களின் பாசமிகு உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்திருப்பணி முடிந்த பின் ஆலயத்தின் பின்புறம் கேஆர் மில் ரோட்டில் அமைந்துள்ள கத்தோலிக்க தேவாங்க சமூக நல மண்டபத்தில் நீங்கள் அனைவரும் வருகை தந்து என் மகளை ஆசீர்வதித்து எங்களின் அன்பின் விருது நிகழ்விலும் கலந்து கொள்ளுமாறு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். நன்றி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும்
அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். தன்னிலை மறந்த பூக்குதடி, காற்றினில் வாசம் தூக்குதடி. அடி கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். சின்னதடி, மேகத்தில் மறைந்தே பாக்குதடி. உன்னிடம் வெளிச்சம் கேக்குதடி, அதை கையில் பிடித்து ஆறுதல் உரைத்து வீட்டுக்கு அனுப்பு. Put the song. நம்முடைய அன்பு மகள் டெனிசா முதல் முதலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிய உடலையும் திருரத்தத்தையும் உணவாக உட்கொண்டு மகிழ்ந்து உதவுகின்ற விட்டு செலுத்துகின்ற அருமையான அந்த நேரத்திலே மீண்டுமாய் ஆண்டவருடைய கிருபையை இரக்கத்தை இறைந்து மன்றாட ஒன்றால் இணைந்து கூடி வந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே இந்த மகளுக்காகவும் அவருடைய பெற்றோர் ஞான பெற்றோர் உறவுகள் நட்புகளுக்காகவும் சிறப்பான விதத்திலே செபிப்போம். பக்தியோடு இந்த நிகழ்வை கலந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும்.
நமது மத்தியில் எழுந்துள்ளவர்கள் என்று சொல்லி தூய ஆவியானவர் பாடல் பாடி இந்த நேரத்தை இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவை ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். இறைவா ஆராதனை செய்கின்றோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். இறைவா ஆராதனை செய்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவியுண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவர் படைத்த நாளிலுமே இன்று அக்களிப்போம் அது மகிழ்வோம் என்கின்ற சங்கீத வார்த்தைக்கேற்ப நாம் கடவுளில் ஆக மகிழ்ந்து அக்களித்து நன்றி செலுத்துவீர்கள். இந்த தருணத்திலே தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக சிறப்பாக இன்று முதலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றெடுக்கிற நம்முடைய அன்பு மகள் பெனிசாவை நிறைவாய் ஆவியானவர் ஆசீர்வதிக்க வேண்டி நாம் மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, தூய ஆவியானவரை துணையாளராக உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அந்த அப்போஸ்தலருக்கு வாக்குத்தத்தம் செய்தீரே, விண்ணகம் சென்றீரே. அந்த வாக்குறுதல் நினைந்த அந்த தூய ஆவியானவருடைய வல்லமை இந்த மக்களை விரைவாக ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம். இந்த மண்டபம், இந்த இடம் முழுவதும் ஆவியானவரை வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அன்று அந்த அப்போஸ்தலர்கள் மேலே கூடியிருந்த ஜனங்கள் மேலே நீர் வல்லமையோடு எழுந்தருளி வந்தீரே. அப்படியாக எங்கள் மத்தியில் நீர் வல்லமையோடு எழுந்தருளி வந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். அருமையான நன்றி நிறைந்த இந்த மங்கள நிகழ்விலே பிரசன்னம் எங்களுக்கு துணையாக இருக்கும்படியாக மன்றாடுகிறோம். சிறப்பாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற இந்த மக்களுடைய பெற்றோருக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். அவர்கள்தான் இந்த ஏற்பாடை மிக அருமையான விதத்திலே என்னென்ன எப்படி என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள அழைத்திருக்கிறார்கள் என்று செலுத்துகிறோம். அந்த பெற்றோருக்கு நல்ல உடல் நலத்தையும் உள்ள சலுகையும் அவருடைய ஜபங்களையும் ஆசீர்வதியும். குறிப்பாக எங்கள் மகளுடைய ஞான பெற்றோரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு திருமுழுக்கு பெறுகிற பிள்ளைக்கும் ஞான பெற்றோர் மிக அவசியம் என்பதை ஆண்டவரை திருச்சபை வழியாக எங்களுக்கு அமைத்துக் கொடுத்திருக்கிறேன். அந்த நேரத்திலே இவர் ஞானஸ்தானம் பெறுகிற பொழுது இந்த ஞான பெற்றோர் உடனிருந்து அவர்களை ஆசீர்வதித்தார்கள். இந்த அருமையான நிகழ்வில் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஞான பெற்றோரை நிறைவாக ஆசீர்வதி. இன்னும் சிறப்பாக இந்த மகளுடைய உடன் பிறந்தோர் அவருடைய அண்ணனையும் நிறைவாக ஆசீர்வதியும். இன்னும் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் எங்களுடைய குடும்பத்திலே வளையத்திலே கொடுத்திருக்கிற சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்துக்காக நன்றி. அருமை மகள் அருமை சகோதரி ஜெசிந்தாவுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த மகளையும் அவருடைய துறவர வாழ்வையும் பணிகளையும் பொறுப்புகளையும் நிறைவாக ஆசீர்வதியும். இந்த பணி செய்தாலும் அரசு காவியானது துணை அவருக்கு நிறைவாக இருந்து வழிநடத்தபடியாக இந்த நேரத்திலே ஜெபிக்கின்றோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற எங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் தூய ஆவியானவரை நிறைவாக ஆசீர்வதியும். இந்த திரு நிகழ்வு காலை திருப்பலியிலிருந்து தொடங்கி இந்த நேரம் வரை இந்த மண்டபத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வு முழுவதும் உடைய அருமையான கிறிஸ்தவம் எங்களோடு கொண்டிருந்த எங்களை வழிநடத்தபடியாக ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உண்மை மன்றாடுகின்றோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் எங்களுடைய போல மண்ணுடைய இருந்தறிக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் எங்களை விடுத்தருளுமாமே. அருளறிந்த வழியே வாழ்க. ஆண்டவர் உம்முடைய எங்களுக்குள் ஆசீர்வதித்தவர் நீரே. உம்முடைய திருவயிற்றில் கனியாக இயேசு ஆசீர்வதித்தவரே. புனித வழியே இறைவனுக்கு
ஆகியவற்றை விடுப்பார் இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளுமாக. தந்தைக்கு மகன் தூயாவியார் மாற்றிருந்தார்களாக. ஆரோக்கிய மாதாவே, புனித சூசியபுரே, புனித இஞ்ஞாசியாரே, புனித ராயபுரே, புனித சிங்கம்புரே, புனித மிக்கேல் சமணசானவரே, புனித செபஸ்தியாரே, இறைவனின் எல்லா புனிதர்களே, குழந்தைகளே, எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. Congratulations and celebrations, and I tell everyone the joy of the day. Congratulations and jubilations, I want the world to know I'm happy yesterday. I was thinking of happiness, not in here. But that was when I loved you, before I met you. When I met you, walk into my heart. Congratulations and celebrations, and I tell everyone that you're lovely. Congratulations and jubilations, I want the world to know I'm happy as can be. I was there when you spoke to me, that I was fooling myself because you love me. But listen what you said, you couldn't live without me. Around and around me, you wanted to stay. Congratulations and celebrations, when I tell everyone that you're in love with me. Congratulations and jubilations, I want the world to know I'm happy as can be. தென்கிழக்கு தேன் சிட்டு செம்பருத்தி பூ மொட்டு செல்லம் கொஞ்சுதே தாலாட்ட எத்தனையோ காலம் வாராத வானவில் வந்தது போலி பேச உச்சியில நீந்தும் ஆகாச மீனென துள்ளிடுதே ஓ ஆசை மழை அடிக்கும் ஓஞ்சிருப்பில் செடி முளைக்கும் நான் பூவாக வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும் கொடை பிடிப்பேன் உன் தாயாக நீ நீ சொல்லும் கதை நான் கேட்கும் வர நாமாவும் மாய பறவைகளே தென்கிழக்கு தேன் சிட்டு செம்பருத்தி பூ முட்டு செல்லம் கொஞ்சுதே தாலாட்ட
ஒத்தையில போகும் வெட்ட வெளி மேகம் மெட்டெடுத்து பாடாதோ ரெக்க விரிச்சு சித்தெரும்பு போடும் நட்சத்திர கோலம் சொல்லெடுத்து வீசாதோ உன்னை ரசிச்சு தெரிஞ்சே நீ செய்யும் சேட்ட தெளிவாக உன்னை காட்ட அதில் கோடி ராகம் நானும் வீட்ட தெருவெங்கும் தேர ஓட்ட மரமெல்லாம் ஊஞ்சலாட்ட பெருகாதோ காலம் வேகம் கூட்ட பனங்கருக்கும் பால் சுரக்கும் அத நினைச்சே நீ கொண்டாடு பசி மறக்கும் நாள் பிறக்கும் வலி மறந்தே கூத்தாடு பனங்கருக்கும் பால் சுரக்கும் அத நினைச்சே நீ கொண்டாடு பசி மறக்கும் நாள் பிறக்கும் வலி மறந்தே கூத்தாடு பனங்கருக்கும் பால் சுரக்கும் அத நினைச்சே நீ பறவைகளே பசி மறக்கும் நாள் பிறக்கும் வலி மறந்தே பறவைகளே பனங்கருக்கும் பால் சுரக்கும் வலி மறந்தே நீ கூத்தாடு வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவே வா 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 என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா வான்மிதக்கும் கண்களுக்கு மயிலிறகால் மயிடவா மார்புதைக்கும் கால்களுக்கு மணிக்கொலுசு நானிடவா வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா செல்வமகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை பொன்மகளின் புன்னகை போல் யுகப்பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா உனக்கென்ன வேணும் சொல்லு உலகத்தை காட்டச் சொல்லு புது இடம் புது மேகம் தேடி போவோமே
பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு. புது வெள்ளம் புதுவாறு நீந்தி பார்ப்போமே. இருவரின் பகல் இரவு, ஒரு வெயில் ஒரு நிலவு, தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே. உலகென்னும் பரமபதம், விழுந்த பின் உயர்வு வரும். நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. தேர்ந்ததென்று கலங்கிடக்கூடாதென்று தினம் தினம் இரவு வந்து தூங்கச் சொல்லியதே. எனக்கென உன்னை தந்து உனக்கிற கண்ணை தந்து அதன் வழி எனது காணா காணச் சொல்லியதே. நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றேன், உன் மடி மெத்தை மேல் மடங்கிக் கொள்கின்றேன். தனத்தாரண தரணம் தம், தனத்தாரண தரணம் தம், தனத்தாரண தரணம் தம், தனத்தாரண தரணம் தம். உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு. புது இடம் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு. புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே. வருடங்கள் ஓடிவிட இழந்த என் இனிமைகளை உன்னில் கண்டேனே. எழுதிடும் உன் வீரலில் சேர்த்திடும் உன் இதழில் கடந்த என் கவிதைகளை கண்டு கொண்டேனே. துருவங்கள் போல் நீளும் இடைவெளி அன்று, ஓ தோள்களில் உன் மூச்சு இழகிறதென்று. தனத்தாரண தரணம் தம், தனத்தாரண தரணம் தம், தனத்தாரண தரணம் தம், தனத்தாரண தரணம் தம். உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு. புது இடம் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு. புது வெள்ளம் புதுவாறு நீந்தி பார்ப்போமே. இருவரின் பகல் இரவு, ஒரு வெயில் ஒரு நிலவு, தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே. உலகென்னும் பரமபதம், விழுந்த பின் உயர்வு வரும். நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. புல்ல வரப்போற நல்ல போல யாருவ யாருவ. கையில சுத்துற காத்தாடி, காத்துல ஆடுது கூத்தாடி. கண்ணுல கலரா கண்ணாடி, நம்புக்கு வந்து நிப்பா யாருவ யாருவ.
என்ன கைக்கு வந்து கேட்ச விடுறானுங்க இவனுங்க எல்லாம் எவன் இந்தியா டீம்ல சேர்த்தது அப்பனுக்கு ஆஸ்தியும் நான் தானே ஆசையா வந்தேன் பிறந்தேனே வானத்தில் பட்டமா ஒசரக்கு பறந்தேனே டேய் வந்த கேட்ச விடுற போடா எனக்கு இருக்கும் கனவு எல்லாமே நிலவு கிட்ட சொல்லி வைப்பேனே வாசத்தில் விளையிற வயல போல் இருப்பேனே என்னாலே மேட்ச் எப்படி போயிட்டு இருக்கு என்னாலே நம்ம ஊர் பையன் வேற மாதிரி விளையாடுறான் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே செஞ்சுரி நீ வேணா எழுதி வச்சுக்க அடுத்த இந்தியன் டீமுக்கு கேப்டன் இவன் தான் ஆளு ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்னாச்சு கீப்பருக்கு கண்ணில் அடிபட்டுச்சு. ஐயோ யார் இந்த 100 அடிச்சு போயிருக்கா ஆமாண்ணே. sa 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 di sa ri sa pa ma ma da 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 sa ri pa pa sa 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 di sa ri sa pa ma ma da 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 sa ri pa pa ga ma da ni sa di ri sa அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லாம் அழகே
இலக்கணம் தேவையா இயற்கையோடு இணைந்தால் உலகம் முழுதும் அழகு கவலையாவும் மறந்தால் இந்த வாழ்க்கை முழுதும் அழகு கமதனிசா நிசா அழகே அழகே எதுவும் அழகே జను తకది నిరిజని పగ మరిజ జను తకది మదని పగ మదని సదా జంత జను తకది మదని సని మదని తకత జంత జను తక Some misunderstanding. அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் வெளியில் எல்லாம் அழகே மழை மட்டுமா அழகு சுடும் வெயில் கூட ஒரு அழகு மலர் மட்டுமா அழகு விழும் இலை கூட ஒரு அழகு புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு வார்த்தைகள் தீர்கையில் மௌனங்கள் அழகு ஹேய் உஷா உஷா தானே நீ? ஆமா. என்ன தெரியலையா? நான் விச்சி. ஹேய் எப்படி இருக்க? நல்லா இருக்க. ஹி இஸ் மை ஹஸ்பண்ட் குமரன். Hello. என்னோட யூஜி ஃப்ரெண்ட் விஜயலட்சுமி. ஹாய். ஹலோ. ஹலோ. இவர்தான் என் ஹஸ்பண்ட் மூர்த்தி. ஹலோ. என் கிளாஸ்மேட் உஷா. அவ Hello. ஹஸ்பண்ட். இதான் என் பையன் சுரேஷ். ஓ ஹாய். ஆமா உனக்கு எத்தனை பசங்க? எனக்கு அம்மா சீக்கிரம் வாங்க ஐயா கூப்பிடுறாங்க ஹேய் இதான் உன் பொண்ணா? தேவதை மாதிரி இருக்கா. நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு உண்மையில் அதுதான் மெய்யாய் அழகு மதனிசா